ராயல் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளேஸு. ஓகே, இங்கே தாங்க வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். இதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், 40,000 ரியால்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே தாங்க நம்மளோட டிக்கெட் வந்து செக் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ராயல் பேலஸ் உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ராயல் பேலஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ கட்டப்பட்டிருக்குன்ட்டோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அரசவை மாதிரியே இருக்குது பாருங்களேன். வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு காசு வாங்கிட்டு உள்ளே பார்க்க விட்றீங்க. ஸோ நம்ம உள்ளே பார்க்க விட்றோன்னா நம்ம இந்த ஹிஸ்ட்ரி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நம்மளே வரோம் இல்லைங்களா. ஸோ வரும்போது நிறைய இடங்களுக்கு ப்ரோஹிபிட்டட் ஏரியான்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா போச்சானி பெவிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்குமே நம்ம வந்துட்டு உள்ளே அலௌட் இல்லை. ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா டெம்பிள் ஆஃப் எமரால்டு புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்க்குறீங்களேங்க, இது தாங்க எமரால்டு புத்தாவோட ஒரு பேலஸும் பார்த்திங்கன்னா இதான் இந்த தர்மசாலா. இதுக்குமே ஆக்சுவலாக உங்களுக்கு உள்ள அலௌடு. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்க, இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் ஃபினாம் ஃபண்டில் இருக்கிறோங்க. அதாவது கேபிட்டல் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறோம். நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து நம்ம வந்துட்டு மலேசியாவில் உள்ள கேஎல் ஏர்போர்ட்லேருந்து டெர்மினல் 2லேருந்து ஏறி நம்ம ஃபினாம் ஃபண்டுக்கு வந்துட்டு ஏர் ஏஷியா ஃப்ளைட் மூலமாக வந்திருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராயல் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளேஸு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள என்னென்ன டீட்டெயில் இருக்குது எல்லாமே நான் வந்துட்டு உள்ளே போய் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ தான் நம்ம இந்த ராயல் பேலஸுக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ராயல் பேலஸோட என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படி நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம அப்படியே டிக்கெட் எடுக்கலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். வாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் டிக்கெட் பூத்துன்னு. ஸோ இங்கே தான் போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னால் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம தான் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்துட்டு காலைல 8லேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ உள்ளே எதை எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் கோடெலாம் மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு நம்ம அப்படியே டிக்கெட் வாங்குவோம். ஃபஸ்ட்டு வாங்க. ஓகே, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்பு, துப்பாக்கி, இந்த மாதிரி இந்த ஷார்ப் ஐட்டம்ஸ் எல்லாம் கேரி பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வாங்க, நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்து போவாங்க. ஓகேங்க, இதாங்க பாருங்கள், இதோ அந்த ராயல் பேலஸோட மேப் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே என்னென்ன இடம் இருக்குது, ஸோ அதெல்லாம் கிளியராக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இங்கே வந்து இந்த 5 இடம், இந்த என்ட்ரன்ஸ் சொல்லி தான் நம்ம உள்ளே வரோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்து நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ அது பக்கத்தில் சில்வர் பகோடாங்கிற ஒரு இடமும் இருக்குது. வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் போய்ட்டு டிக்கெட் எடுக்கணும். வாங்க பாப்பா வாங்க. ஓகே, இங்கே தாங்க வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். இதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், 40,000 ரியால்ஸ் போட்டிருக்காங்க, கம்போடியன் ரியால்ஸு. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா $40 வரும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா $10. ஸோ இதான் டிக்கெட்டு. ஸோ நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போனோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே தாங்க நம்மளோட டிக்கெட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த ராயல் பேலஸில் என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு கேட்லாக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு நம்ம எந்தெந்த இடம் பார்க்குறது நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், வாங்க நம்ம அப்படி ஒவ்வொரு இடமா பார்ப்போம். அப்படியே வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு இந்த
ராயல் பேலஸ் உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ராயல் பேலஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1865 கட்டப்பட்டிருக்குங்க. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த ராயல் பேலஸோட கிங்காக யார் இருந்திருக்காங்க, கம்போடியாவோட கிங்காக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங் நாரோடாம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் இந்த கேபிட்டல் பார்த்திங்கன்னா அவுடாங் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் இருந்திருக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு ஃபெனாஃபெனுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கேபிட்டலாக மாற்றிருக்கிறார். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவருக்கு ஒரு அரசவை இது வைக்கணும்ல, அவங்களுக்கு ஒரு இங்கே ஸ்டே பண்ணுறக்கு இடம் வேணும்ல. ஸோ அதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் பேலஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க பாருங்கள் பேலஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, செம்மையாக கட்டியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேலஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் ஃபுல்லாக கோல்டு. ஆக்சுவலாக நீங்கள் தாய்லாந்து போனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய பேலஸ் பார்க்க முடியும். அங்கேயுமே இந்த கிராண்ட் பேலஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், இதில் லிங்க்கில் கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே கம்போடியாலையுமே அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு அந்த பேலஸ்க்கு கிட்ட வந்துட்டோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேன்னு கிடையாது, நீங்கள் தாய்லாந்து போனாலும் சரி, அங்கேயும் தாய்லாந்துலேயுமே நிறைய பேலஸ் இருக்குது. ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கேயுமே ட்ரெஸ் கோட் ரொம்ப இதாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போடலை, ப்ளீஸ் டோன்ட் டேக் பிக்சர் இன்சைட். ஸோ உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, வெளியில் வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த பாருங்க. ஸோ இதுதான் அந்த ராயல் பேலஸோட உள்ள. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அரசவை மாதிரியே இருக்குது பாருங்களேன். நடுவில் ராஜா உட்காந்துருப்பார், சைட்லலாம் மந்திரி உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு நம்ம அந்த பேலஸோட சைட் வியூ பார்த்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே போகக்கூடாது, ஏன்னா அந்த இடத்த வந்து ரொம்ப ஒரு சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு எந்த ஒரு அந்த இடத்துக்கு அசுத்தம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து வெளியிலேருந்து மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இடம் வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது, சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே இந்த பேலஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பேலஸில் பார்த்திங்கன்னா இன்னும் சில வேலைகள்லாம் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, அது பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலாக ஏன்னா அந்த 1970லலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய உள்நாட்டு போர்கள்லாம் நடந்திருக்குங்க. ஸோ அந்த போர்களில் வந்துட்டு இந்த பேலஸ் வந்து நிறைய சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி அந்த பேலஸ் இப்போதைக்கு இருக்கிற இந்த பேலஸ் வந்துட்டு இன்னமும் அந்த பழமை மரம் அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் இந்த இப்போதைக்கு இந்த கம்போடியாவோட கிங்கு நாரோடாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருமே இந்த வீட்டை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே பார்த்துங்க, இப்போது இந்த இது வந்துட்டு இந்த ராயல் பேலஸ் வந்து இந்த கெமர் ஆர்கிடெக்சரோட டிசைனில் இந்த இது கட்டியிருக்காங்க. அந்த பாருங்கள் மேலே பார்த்தீங்களா, அந்த வந்து ஒரு ஊசியாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அந்த நாகப்பாம்போட டிசைனில் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடங்களிலும் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த இந்த நம்ம பேலஸை சுற்றி எவ்வளோ ஒரு அழகான கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை, இந்த போட்டிருக்காங்க ப்ரொஹிபிட்டட் ஏரியா. ஸோ ப்ரொஹிபிட்டட் ஏரியாவில் வீடியோவும் எடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஸோ நம்ம அந்த பக்கமாக போய்ட்டு நம்ம அந்த ஒரு பில்டிங் இருக்கு பாருங்கள், அந்த ஒரு பேலஸ் இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அதை அப்படி பார்த்துட்டு வருவாங்க. ஓகேங்க, இங்கேயுமே ஒரு பேலஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குமே அனுமதி இல்லை. இங்கே பாருங்கள் நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க, ஆனால் எங்கேயுமே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு போட்டு வைக்கிறாங்கன்னு எனக்கே புரியல. இது நம்ம உள்ளே போய் பார்க்க தானே போகிறோம் நம்ம. ஸோ நிறைய இடங்களுக்கு போக முடியல. ஸோ வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கமாக போகலாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு ராஜாவோட ஒரு இடம். என்னென்னா ராஜாவுக்கு ஒரு இசை கச்சேரி இல்லைன்னா ஆடல் பாடல் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா இங்கே தான் நடக்கும்
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜா வந்துட்டு மக்களை இங்கே இருந்துட்டு தான் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த இடத்தெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு இதான சீக்ரெட் பிளேஸாக வச்சுருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து நம்ம இப்படி பார்த்துக்கலாமே தவிர உள்ளே போய்ட்டு நம்மளால் பார்க்க முடியாதுங்க. ஓகேங்க, நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெயினாக ஒரு ஹால் பார்த்தோம் இல்லையா, இது பேர் வந்து த்ரோன் ஹால்னு சொல்கிறோம். அதுக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது பேர் மூன்லைட் பெவிலியன். ஸோ இது வந்து ராஜாவோட முக்கியமான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடம். ஸோ இங்கேருந்து மன்னர் வந்து மக்களையே பார்ப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 இடத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு இந்த பக்கம் ஒரு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆக்சுவலாக மூன்லைட்டுக்குமே அனுமதி இல்லை, இதுக்குமே அனுமதி இல்லை. சொல்லப்போனால் எதுக்குமே அனுமதி இல்லை தான். நீங்கள் எதுக்கும் உள்ளேயும் போக முடியாது, இதை நீங்கள் வெளியே தான் பார்க்க முடியும். இதுவும் நீங்கள் உள்ளே கூட போக முடியாது, வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம அடுத்து இது ஒன்று இருக்குது, இதாவது உள்ளே விட்றாங்களான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவுமே உள்ளே விட்றது இல்லைங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க வந்துட்டு இந்த இடத்த ரொம்ப ஒரு சுத்தமாக வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க. ஸோ அப்படி சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா, எதுக்காக இது ஆக்சுவலாக எதுக்காக நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு சார்ஜ் போட்டு ஒரு காசு வாங்கிட்டு உள்ளே பார்க்க விட்றீங்க? ஸோ நம்ம உள்ளே பார்க்க விட்றோன்னா நம்ம இந்த ஹிஸ்ட்ரி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நம்மளே வரோம் இல்லைங்களா? ஸோ வரும்போது நிறைய இடங்களுக்கு ப்ரோஹிபிட்டட் ஏரியான்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸோ நம்ம எதாவது நம்ம பார்க்க முடியும். ஸோ அது எனக்கு புரியலை. ஸோ ஏன்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி தாய்லாந்து போயிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் எல்லா இடங்களையும் நம்ம ஈஸியாக நம்ம போய் பார்த்துட்டு வர முடியும். பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய இடங்களை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப ஒரு சில விஷயங்களை சீக்ரெட்டாகவே வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகே வாங்க நம்ம இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த இடத்து பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போச்சானி பெவிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்குமே நம்ம வந்துட்டு உள்ளே அலௌட் இல்லை. இங்கே பாருங்கள், அங்கேயுமே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்குள்ளேயுமே போகக்கூடாதுன்னா எப்படிங்க? நம்ம வந்துட்டு வேறு நாட்டிலேருந்து இங்கே வரோம். இந்த நாட்டோட கலாச்சாரம் பாரம்பரியம் இதை தெரிஞ்சுக்கலான்னு தான் நம்ம வரோமே இல்லைங்களா? ஸோ இதை எதுவுமே உள்ளே போய் பார்க்க முடியாத அளவுக்கு வைக்கும்போது ஸோ நம்ம வந்துட்டு வந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு சும்மா விட்றவங்க $10 சார்ஜ் பண்ணுறாங்க. $10 சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு சரியான ஒரு இது இல்லைங்கிற போது நமக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது, பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா எந்த இடத்துக்குமே உள்ளே போய் பார்க்க முடிய மாட்டேங்குது, எல்லாமே வெளியே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடம் மாதிரி தெரியுது. ஏன்னா அது ஸ்க்ரீன்லாம் வச்சு எல்லாம் வைக்கும்போது பார்க்கும்போது ஸோ அதுக்குரிய இடம் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்க நம்ம இந்த இடத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அப்படியே நம்ம இந்த அடுத்த இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் முன்னால் போய்ட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பினா அடுத்த இடம் வந்துடும். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஆனால் ஏதோ கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் மாதிரி போய்ட்டுருக்கு. இல்லை இங்கே நிறையா ரெனோவேஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் நல்லாயிருக்கு இடம். ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவ்வளோ தூரம் காசு போட்டு வர்றவங்கள வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேயுமே கொஞ்சம் அதே மேப் போட்டிருக்காங்க பாரு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் இந்த இடம். வேலை இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதுக்கு இடம் மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா டெம்பிள் ஆஃப் எமரால்டு புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கண்ட்ரியோட ஒரு கல்ச்சுரல் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக பெயிண்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அருமையாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பழைய காலத்திலே பண்ணப்பட்ட ஒரு பெயிண்டிங். இங்கே பாருங்கள். ஸோ இந்த எழுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்த தாய் எழுத்து மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அதுலேருந்து சில கொஞ்சம் ஸ்லைட்லி வேறுபடுத்துங்க. இவங்களோட மொழி பார்த்திங்கனாலுமே அப்படி தான் கெமர் மொழின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மொழி பார்த்திங்கன்னா சிமிலர், கொஞ்சம் தாய் மாதிரி இருக்கும். பட் ஆனால் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அருமையான பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் அவங்களோட கல்ச்சர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ராஜா உள்ளே உட்காந்துருக்கிறாரு. ஸோ அவங்களோட இவங்க எல்லாம் அந்த பாதுகாவலர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவரை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ மாதிரி இப்போ ஒரு பிக்சர் பண்ணிக்காங்க பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இதுலேயுமே தான் அப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே உட்காந்துருக்காரு பாருங்க ராஜா, அவர் தான் கிங்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ போருக்கு போகிற மாதிரியான ஒரு படங்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த பிக்சரை வச்சு நம்ம வந்துட்டு அவங்களோட கல்ச்சரல் எப்படி இருந்துச்சு, இந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்களேன், இந்த படங்கள்லாம் எவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்ம அந்த 3Dயில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் இட்ஸ் நாட் 3D, பட் எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு நிறைய இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, தெரிஞ்சுதுங்களா? காலப்போக்கில் இதெல்லாம் அழிஞ்சிருக்குது. ஸோ அதெல்லாம் வெறுமனையாக ஒரு சிமெண்ட்டு போட்டு சும்மா பூசியிருக்காங்க. பட் மேலே இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அவங்களால எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த பெயிண்டிங்லாம் இவ்வளோ இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 1866. ஸோ வருஷம் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் இவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்னா பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 150 வருஷம் இல்லைங்களா? பாருங்களேன். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அருமையான ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா நம்ம ஊர் மணி இருக்குது பார்த்தீங்களா, மணி. இது வந்து இங்கே தாய்லாந்துலலாம் பார்த்தோன்னா செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மணியை வந்துட்டு கவுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ஒரு டிசைனில் வரைஞ்சிருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. இந்த இருக்கார் பாருங்கள், இவர் தாங்க அந்த கிங் நார்டோம் அவர் பேர். ஸோ இதுதான் அவரோட சிலை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவர் தான் இந்த ராயல் பேலஸை கெட்ன கிங்கு. ஸோ அவர் ஞாபகார்த்தமாக அவர் சிலை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே நம்ம வா. அப்புறம் இங்கே பார்க்குறீங்களேங்க, இது தாங்க எமரால்டு புத்தாவோட ஒரு பேலஸு. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு மலை மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கைலாசா மவுண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். அழகாக செடியெல்லாம் நல்ல அந்த மரங்கள்லாம் வளர்த்து அதோட இந்த விழுதுகளெல்லாம் எவ்வளோ நீட்டாக கட் பண்ணி அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வாங்க இது உள்ளே போய் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகேங்க, நம்மளுடைய இங்கே வந்தால் பார்த்திங்களா, நம்ம அந்த கைலாசா மவுண்டன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக வச்சுருக்காரு பாருங்கள். பக்கத்தில் 2 விநாயகர் சிலை, இங்கே ஒரு புத்தர் சிலை. சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்ம இந்த இது இருக்குது பாருங்கள், இது கைலாசா மவுண்டனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயிங் பிரிபாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. வாங்க நம்மளுடைய உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்மளுடைய இங்கே உள்ளே வந்தால் இங்கே ஒரு புத்தர் சிலை தாங்க இருக்குது. புத்தர் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ புத்தர் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம கைலாஷா மவுண்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வழியாக தான் மேலே போனோம். பட் ஆனால் இங்கே வந்தாலே நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்குங்க. வெளியில் ரொம்ப வெயில் அடிக்குது. காரணம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக நல்லா மரங்களாக இருக்கிறதுனால இந்த இடம் உங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உள்ள ஒரு புத்தர் சிலை இருக்குது தெரியுங்களா? நல்லா அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கே வெளியிலையும் பார்த்தாலுமே புத்தர் சிலை இருக்குங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க, அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஆனால் எதையுமே பார்க்க விட மாட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கோயிலை சுற்றி வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம புத்தர் வந்துட்டு நல்ல ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். நீட்டாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம பார்த்துட்டோம் கைலாசா மவுண்டன். வாங்க நம்ம அடுத்து போய்ட்டு எமரால்டு புத்தா பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த கைலாசா மவுண்டன் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு எமரால்டு புத்தா. ஸோ ரொம்ப முக்கியமான இடம். உள்ள புத்தர் சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு எமரால்டு புத்தா வந்து நம்ம இங்கே பார்த்தோம், நம்ம பேங்காக்கில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேங்காக்கில். ஸோ அதே மாதிரி இப்போ கம்போடியாலையும் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டோம் உள்ளே. ஸோ பாருங்கள், இங்கே வந்து உள்ளே வந்துட்டு
செருப்பு அனுமதி இல்லை, ஷூ அனுமதி இல்லை, எல்லாத்தையும் நம்ம வெளியே தான் விட்டுட்டு போகணும். பட் ஆனால் அதை விட்டுட்டு போகிறதுக்கு நீட்டாக இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம விட்டுட்டு தொப்பியுமே போட முடியாது, தொப்பியும் கழட்டி வச்சுட்டு தான் போகணும். அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். நோ பிக்சராங்க, உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க. பட் ஆனால் இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய இந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த பொருட்கள் அந்த மாதிரி இடங்கள் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. ஆனால் ஓகேங்க, நம்ம அந்த எமரால்ட் ஹவுஸ் புத்தா பார்த்துட்டோம். ஸோ அப்படியே இதுதான் ஆக்சுவலாக சில்வர் பகோடான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்மஸ்தலா இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கமாக அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இந்த இடத்துல. வாங்க போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதான் இந்த தர்மசாலா. இதுக்குமே ஆக்சுவலாக உங்களுக்கு உள்ள அலௌட் இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே அலௌட் இருக்குது. நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி இடங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உள்ளே ஒரு புத்தர் சிலை இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகேங்க, நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த பக்கமாக தான் நம்மளோட எக்ஸிட். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு நல்ல மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள லோக்கல் மியூசிக்கு நல்லா இருக்குங்க, சத்தம் கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஓகேங்க, இங்கே பாருங்கள். இங்கே எக்ஸிட்டில் கூட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துலாம் மேலே ரொம்ப ஒரு கலைநயத்தோடு எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுதுங்க. அருமையான இடம். ஓவரால் இந்த ராயல் பேலஸ் நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா சில இடங்களை இன்னும் கொஞ்சம் பார்க்க விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். பட் வரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம், நல்லா தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஷோரூம் ஆஃப் ராயல் பலாக்வினன்ஸ் அண்ட் பாசாபுக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண ஒரு இடங்கள் மாதிரி இருக்குங்க. சீட்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செவனியர் ஷாப் கூட இருக்குது. நல்லா அருமையாக பண்ணிக்கலாம் பாருங்கள். எல்லாம் ஹோம் மேடு தான், ஹேண்ட் கிராஃப்டடாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து புத்தர் சிலைலாம் இருக்குது. பெயிண்டிங்லாம் கூட இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஒரு சின்ன சின்ன சிலைகள்லாம் கூட இருக்குது. ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிடுறாங்களா. ஓகேங்க, இப்போ நம்ம எக்ஸிட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இடம். இங்கே பாருங்கள், ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு வீல், ஒரு வண்டி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இதாங்க எக்ஸிட்டு. ஓகே, நம்ம கடைசியாக எக்ஸிட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய். ஓகேங்க, நம்ம இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ஹோட்டலுக்கு போக போகிறோம். இங்கே இந்த ராயல் பேலஸில் வந்து வாங்க அப்படியே போகலாம். நல்லா தாங்க இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்கூட்ரு வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு பைக் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு பின்னால் ஒரு இது மாதிரி செட் பண்ணி, குதிரை வண்டிக்கெலாம் வர்றதை செட் பண்ணி அப்படியே வண்டியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் அலோவ் பண்ணாங்கன்னா எத்தனையோ வண்டி ஓடும். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ வந்து ராயல் பேலஸில் இருந்துட்டு நம்ம ஹோட்டல் இருக்கிற எம்பையர் ஹவுஸுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ நம்ம அடுத்த ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ இப்போ ரோட் இந்த மாதிரி வண்டியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். 4 பேர் போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 4 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ
பரவாயில்லைங்க. இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 6,000 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. 6,000 ரியால்னா யூஎஸ்டியில் சொல்லப்போனால் ஒரு $1.5 USD தான் வரும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து போகும்போது $4 கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 16,000 ரியால் கொடுத்து போகிறோம். ஓகே தாங்க, அதுதான் காரணம்.